வெல்கம் டு வேதிகை. முதல் நாள் 2ஆம் நாள் வரைக்குலையும் பார்த்துட்டோம். நம்ம 11 20 வரைக்குலையும் பார்த்தாச்சு. நம்ம இன்றைக்கி 21 30 வரைக்குலையும் சொல்ல போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஒரு ஸ்லோகத்தில் என்ன தெரியுமா சொல்கிற, அம்பாள் சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம். அர்த்தத்தோடு இப்போ சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை, ஆனால் டைம் இருக்காதுங்கிறதுனால தான். சரஸ்வதி வீணை வாசிக்கிறாளாம். அம்பாள் ரொம்ப நன்னா இருக்கே அப்படிங்கிறாளாம். அவ்வளோ குரல், வீணையை விட அவ்வளோ அழகாக இருக்கான் குரல். அதை பார்த்தோடனே சரஸ்வதி வீணையை உள்ளுக்குள்ளேயே உரக்குள்ளேயே போட்டாலாம். எப்படி பாருங்க, அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ அமிர்தமாக இருந்து தான் அம்பாளோட குரல். சரியா? அதெல்லாம் ரசித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கார் மோகர். படிப்போமா? புரதகதானோ கரவை புறவைரி விமர்த்த புலகிதாங்கலதாம் புனதீம் காஞ்சி தேசம் புஷ்பாயுத வீரிய சரச பரிபாடீம் புண்ணியா காபி புரந்திரி புங்கித கந்தர்ப சம்பதா பபுஷா புலின சரீ கம்பாயக புரமதனம் புலக நிசுலிதம் குருதே தனிமாத்வைத வலக்னம் தருணாருண சம்பிரதாய தனுலேகம் தடசீமணி கம்பாயக தருணிம சர்வஸ்வம் ஆத்யம் அத்ராக்ஷம் பௌஷ்டிக கர்ம விபாகம் பௌஷ்பசரம் சவித சீம்னி கம்பாயக அத்ராக்ஷம் ஆத்த யவ்வனம் அப்யுதயம் கஞ்சித் அர்த்த சசி மௌலலேஹே சம்ஸ்ரித காஞ்சி தேசே சரசிஜ தௌர்பாக்ய ஜாக்ரத் உத்தம்சே சம்பின்மயே விலீயே சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே மோதித மதுகர விசிகம் சுவாதீம சமுதாய சார கோதண்டம் ஆத்ருத காஞ்சி கிளேனம் ஆதிமம் ஆருண்ய வேதம் ஆகலையே உரரிக்கிருத காஞ்சிபுரீம் உபனிஷதரவிந்த குஹர மதுதாரம் உன்னம் ரஸ்தனகலசீம் உத்சவலஹரீம் உபாஸ்மகே சம்போஹோ ஏன சிசு தீர்கலோச்சனம் ஏனக பரிபந்தி சந்ததம் நமதாம் ஏகாம்ரநார்த ஜீவிதம் ஏவம் பததூரம் ஏகம் அவலம்பே ஸ்மயமான முகம் காஞ்சிமயமானம் கமபி தேவதா பேதம் தயமானம் வீக்ஷ்ய முகூர்வயம் ஆனந்தாம் மிருதாம்புதௌ மக்னாஹ குது கஜுஷி காஞ்சி தேசே குமுத தபோராசி பாகசேகரிதே குருதே ஜனோ மனோ அயம் குலகிரி பரிப்ருட குலக மணி தீபே. காமாட்சி தாயே நம்ம தயவு செஞ்சு இந்த ஸ்லோகத்தெல்லாம் எல்லாருக்கும் போய் சேர்றாப்புல செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நானே இதை கூட தப்பாக கூட படிச்சிருக்கலாம், எதாவது பண்ணலாம். என்ன கமெண்ட்டுங்கிறத கொஞ்சம் போட்டால் தான் நானும் என்னை திருத்திக்க முடியும். தயவு செஞ்சு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது போடுங்கோ, கமெண்ட் போடுங்கோ, லைக் கொடுங்கோ. இது நல்ல விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? நன்றி.